ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நல்லா இருக்கேன்றது ஒரு கமெண்ட்டில் ஒரு வார்த்தையாக போடுங்களேன். ஆக்சுவலி எவ்வளோ பேர் போடுறீங்கன்றது ஒரு பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். எல்லார் கமெண்ட்லேயும் போய் என்னென்னமோ சொல்கிறீங்க. என் கமெண்ட்டில் வந்து ஒரு 4 வார்த்தை நல்லா இருக்கேம்மா, எப்படி இருக்கேன்னு கேட்டு ஒரு 4 வேர்டு போடுங்க. கேட்க நமக்கும் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போரிங்காக போகுதுங்க. நீங்கள் யாரும் பார்க்குறீங்க, ஒரு கமெண்ட் போட மாட்டேன்றீங்க. ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. என்னோடய ஸ்பீச் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. நான் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே உங்களை நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களான்னு ஒரு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா பரவாயில்ல. நான் என்னங்க ரெகுலர் ரொட்டேஷன்ஸ் ஒர்க்கை காட்டுறேன். உங்களுக்காக தேடி தேடி பார்த்து ஒரு ப்ராடக்ட் காட்டுறேன். அப்புறம் என்ன, உங்களோட இன்ட்ராக்ட் ஆகிறேன். ஸோ நீங்கள் என்னோட இன்ட்ராக்ட் ஆகவே மாட்டேன்றீங்க. ஸோ எனக்காக ப்ளீஸ் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நீங்கள் போடுற மெசேஜ்க்கு நான் கட்டாயமாக ரிப்ளையும் பண்ணுவேன். ஸோ நீங்கள் போடுற எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எத்தனை பேர் என்னை பார்த்துட்ருக்கீங்களோ அத்தனை பேருமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் போடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ஒரு தட்டு தட்டுங்க, ஓகேங்களா? இதெல்லாம் நான் எப்பயும் சொல்கிறதே இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் தான் முக்கியன்ற மாதிரி ஓடிட்டுருக்கேன். பட் நீங்களும் கொஞ்சம் என் கூட வந்து இன்ட்ராக்ட் ஆனீங்கன்னா, எனக்கு ரொம்ப எஃப்எம்மில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை. பட் எஃப்எம்மில் ஒர்க் பண்ண முடியல. என் வாய்ஸ்க்கு செட் ஆகுமான்னு தெரில. ஒர்க் பண்ண முடியல. ஆனால் இப்போ யூடியூப் தான் இருக்கே. எஃப்எம் அளவுக்கு போகுது, ரீச் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது, நான் பேசுகிறது எப்படி இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் மெசேஜில் போட்டு விடுங்க. அப்போ நம்ம படிச்சுட்டு நானும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம இப்போ டூலிப் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ டூலிப்பில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான டூலிப்புக்கு கீழே வரும் இல்லைங்களா, க்ரீன் கலரில் வரும் இல்லைங்களா டூலிப்பில். பட் அது அஃபோர்டபுள் ப்ரைஸே கிடையாது. டூலிப் வந்து ஒரு லைனே வந்து 240, 280, 290ன்னு அதோட கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸஸ் அதில் இருக்குது. ஆனால் இதில் உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. இதுவும் டூலிப் மாடல் தாங்க. டூலிப்பில் இது கீழே பாட்டமில் வர்றது, நான் மேலே வர்றது நெக்ஸ்ட்டில் காட்டுறேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெட் செஞ்சுருக்கேன். ஸோ பாருங்கள், டூலிப்லேயே வந்து ஸ்டெட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஏதோ இப்படி டூலிப்லேயே ஸ்டெட் செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான சூப்பரான டூலிப்பில் ஃப்ளவர் வச்சு இந்த மாதிரி டூலிப்பில் உங்களுக்கு ஸ்டெட் செஞ்சுருக்கேன். இது மட்டும் இல்லை, நம்ம டூலிப்லேயே வந்து பட்டர்ஃப்ளைவும் டூலிப்பும் வச்சு சின்னதாக ஒரு டூலிப்லேயே வச்சு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்டெட் செஞ்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெட்டு அண்ட் டூலிப் வச்சு நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம இனிமேல் செஞ்சுக்கலாங்க. இவ்வளோ காசு கொடுத்துருப்போம் அதுக்கு இல்லைங்களா? இப்போ அவ்வளோ காசு நம்ம போடவே தேவையில்லைங்க. இது கிராம்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எவ்வளோ கிராம் வாங்குறீங்களோ அந்த ஃப்ளவரும் அதே கிராமுக்கு வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். எல்லா கலர்ஸ்லேயும் இது வந்து மிக்ஸ் மேட்சாக தான் வரும். எல்லா கலர்ஸ்லேயுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். முன்ன ஒரு இதில் காட்டினேன், நான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஃப்ளவர் வச்சு நம்ம ஒரு பேஸ் வச்சு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கான பேஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோன்ஸுமே இருக்குது. நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம வந்து போடணுமோ அதுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. நீங்கள் மீட்டர்லேயுமே ஸ்டோன் செயின்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை பல்காகவும் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரியான டூலிப்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கிக்கிறீங்களோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து இப்போ நான் போய் கேட்டால் கூட ஸ்டாக் இருக்காது. இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்கில் தான் வருது. ஸோ நம்ம வாங்கும் போதே கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுறோம், ஓகேங்களா? இதில் டூலிப் மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து இதை மட்டுமே வச்சு பிரேஸ்லெட்டாகவும் பண்ணிக்கலாம் அண்டு செயின்ஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம். இதை வச்சு இதோ இப்படியும் நீங்கள் பண்ணலாம். டூலிப் ஃப்ளவரில் மட்டும்தான் இது ஒர்க் பண்ணணும் இல்லைங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு காட்டுறேன். இந்த மாதிரி ஹார்ட் இருக்குது இல்லைங்களா,
இந்த மாரி கொடுத்து, இந்த மாரி ஹார்ட்டியும் குடுக்கலாம். டூலிப் மாரியே சூப்பரா அழகா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரியான ஹார்ட்டும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாரி எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம இந்த மாரி எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கறதுக்கு ஒரே பிளேஸ் வந்துட்டு நம்பளோட கியூட் ஸ்பேரோல மட்டும் தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ப அடுத்தது இதோட ஃப்ளவர் பார்ப்போம். இது வந்து கீழ இருக்க பாட்டமு. இதுல நம்ம ஃப்ளவர் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, அந்த டூலிப் ஃப்ளவர் தாங்க. இந்த ஃப்ளவர் தான் நம்ம டூலிப்ல வந்து ஃப்ளவர் டைப்ல இருக்கும். இது வந்து இப்ப எல்லா கலர்ஸ்லயுமே இந்த மாரி மாடல்ல நமக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சூப்பரா இத கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கிளாசிங் ஃபினிஷிங்ல, அதாவது டிரான்ஸ்பரன்ட் கிளாஸ்ல இருக்க மாரி இருக்கும். இது அப்படி இல்லைங்க. இது பிளாஸ்டிக்லயே கிளாசி ஃபினிஷிங்ல இருக்கும். இதுவுமே ரொம்ப ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இந்த மாரியானது இதில வந்து நீங்க செயின் மாடலும் செஞ்சுக்கலாம். இதில நீங்க ஸ்டெட் மாடல் இப்ப காட்டினேன் பார்த்தீங்களா? அந்த மாடல் பிரேஸ்லெட் என்ன வேணா செஞ்சுக்கலாங்க. முன்ன இருந்ததுல பயங்கர காஸ்ட்டு. நம்ம ஒரு ஒர்க் செய்யறதுக்கே அவ்வளோ பணம் போட வேண்டியதா இருக்கும். இப்ப அப்படி இல்லைங்க. நீங்க சேல் பண்ணும்போது கூட அஃபோர்டபுளா சேல் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்ல தான் குடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாங்களா? இந்த மாரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாரி ஃப்ளவர்ஸுமே இப்ப வந்து அவைலபிள் இருக்கு. இதுவுமே வந்து லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ, அ இந்த மாரியான ஸ்டார்ஸ் எதுவுமே நம்ம கிட்ட வந்து லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது. நம்மக்கிட்ட இது வந்து ஏன்னா, இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ன்றதுனால சீக்கிரமாவே மூவ் ஆயிடுது. இந்த மாரி குட்டி குட்டியான அழகான ஃப்ளவர்ல பிரேஸ்லெட் பண்ணாலும் சூப்பரா இருக்கும். இந்த மாரி என்னடா எல்லாமே இயரிங்கா பண்ணி காட்டுறேன்னு நெனைக்காதீங்க. அதுதான் கொஞ்சம் சீக்கிரமா பண்ண முடியும். பிரேஸ்லெட்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்துட்டு இந்த ஃப்ளவர் வச்சு இந்த பீட் வச்சு பண்ணியிருக்கேன் பாருங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாரி ஸ்டெட்டும் வந்து பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும் செஞ்சு போடும்போது. ஸோ இது கிட்ஸு எல்லாருமே நம்ம வேர் பண்ற மாரி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க பிரேஸ்லெட்டோ இல்ல எந்த மாரி வேணாலும் நீங்க இதில வந்து செஞ்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே நம்மகிட்ட வந்து இப்ப அவைலபிள் இருக்கு. சீரியஸா சொல்றேன். இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான். சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. ஆக்சுவலி இந்த மாரி இதுவுமே பிரேஸ்லெட் பண்ணலாம். நம்ம செட் செய்யலாம். ப்ரூச் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான். இந்த மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மார்பிள் ஃபினிஷிங்ல இருக்கும். ஸோ இந்த மாரி மார்பிள் ஃபினிஷிங் உள்ளது நம்மக்கிட்ட நெறைய ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாரியான ஷேப் உள்ளது நம்மக்கிட்ட வேறு வேறு ஷேப்ல இருக்குது. ஸோ இதுவுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ சீக்கிரமா வந்து இது மாரி இருக்கிறதெல்லாம் பை பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெறைய பேர் வந்து இந்த ஸ்டோன் மாடல் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, அது மார்பிள் பீட்ல வந்துட்டு மார்பிள் டைப்ல வர ஸ்டோன் தான் இது. இது வந்து ஸ்டோன் மாரி தான் இருக்கு ஆக்சுவலி நமக்கு பார்க்கவும். இது நெறைய பேர் ப்ரூச் ஒர்க்குக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த மாரி ஸ்டோன் இருக்கா? இந்த மாரி ஸ்டோன் இருந்ததுங்க. அது வந்து ரொம்ப காஸ்ட்டா இருந்தது. ஓகேங்களா? அ அதே மாரி அது ஒரு லைன் வந்து வாங்கணும். ஓகேங்களா? அந்த மாரி வந்து கொஞ்சம் காஸ்ட்டா இருந்தது. பட் இதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளான நம்மள எல்லாராலயும் வாங்க முடியிற ப்ரைஸ் தான். ஸோ அதனால இதுவுமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான். சும்மா கொஞ்சம் தான் நாங்க வாங்கினோம். இது வந்து ரொம்ப அதிகம் வாங்கல நானு. ஸோ இதுவுமே வந்து இதுலயும் ஹோல் இருக்கு. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஹோல் இருக்கு. ஸோ இதுவுமே வச்சு ஒர்க் பண்ணலாம். நம்ம ப்ளவுஸ்க்கு ஏத்த மாரி வந்து ஒர்க் பண்ணலாம். இதுவுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இதுவுமே பிரேஸ்லெட்டு அண்டு ஸ்டெட்டு இது மாரி எல்லாமே இதுலயும் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செயின்னாலுமே நெறைய பேர் இந்த மாரி மாடர்னா ட்ரெண்டியா செயின்ஸ் போடுறாங்க. அதாவது மணி மாரி வச்ச மாரி போடுறாங்க. அதில இந்த ஸ்டோன்ஸ் நடுவுல குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாரியான ஸ்டோன்ஸும் இப்போ வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான். உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கிக்க முடியுமோ இத பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
இப்ப இந்த மாரியான ஸ்டார்ஸ்மே நெறைய பேர் வந்து இந்த கிட்ஸுக்காக வந்து ஸ்டார் வேணும் மேம், ஸ்டார்ல இருக்குதா? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்ப அதிலேயே கலர்ஸ்ல ஸ்டார் வந்திருக்கு. நம்ம கிட்ட வந்து அதிலேயே வந்து ஒயிட்ல இருந்தது. இப்ப வந்து கலர்ல வந்திருக்கு. ஓகேங்களா? நான் ஒயிட் பேர்ல்லயும் காட்டுறேன். இது வந்து கலர்ல வந்திருக்கு ஸ்டார்ஸு. இதுவுமே வந்து கிளிட்டரா, ஷைனா பயங்கர கிராண்ட் லுக்கா காட்டும். ஸோ கையில வேர் பண்ணும்போது நம்ம வாட்ச் மேக்கிங்க்கு பண்ணும்போது கூட இது போட்டு வாட்ச் மேக்கிங் பண்ணலாம். ரொம்ப பார்க்க செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ கையில வேர் பண்ணியிருக்கிறதுமே தெரியாது. ஸோ இந்த மாரியான இருக்கிறதும் நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்கு. ஸோ இதுவுமே லிமிட்டட் ஸ்டாக் தான் நாங்க எடுத்திருக்கோம். ஸோ இதுவுமே எவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கிக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. மிக்ஸட் கலர்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே இப்போ நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் நெறையா இருக்கு. நெறைய இல்ல, கம்மியா தான் இருக்கு. லிமிட்டட் தான். ஸோ இந்த மாரி இருக்கிறத சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது பார்க்கலாங்களா? நம்ம ஆக்சுவலி இதில என்ன பார்த்துட்ருக்கோன்னா, அந்த ஸ்டார் பார்த்தோம் இல்லைங்களா? அதில கலர்ஸ் பார்த்தோம். இப்ப அதிலேயே வந்து பேர்ல் கலர்ஸ்ல பார்த்துட்ருக்கோம். ஒயிட்ல பேர்ல் கலர் சூப்பரா இருக்கும். பார்க்கவே வந்து 3டி ஒர்க்ல இருக்க மாரி இருக்கும். ஓகேங்களா? பாருங்க. அப்படியே சூப்பரா பார்க்க 3டி ஒர்க் மாரி எம்போஸ் ஆகி நல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி பேர்ல் ஸ்டார்ஸ்மே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்களும் நம்மளோட கேட்லாக்ல வந்து பிடிஎஃப் கேளுங்க. கேட்லாக்ல இருக்காது. பிடிஎஃப்ல தான் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நீங்க வந்து எப்ப வேணாலும் வந்து பை பண்ணிக்கலாம். ஆனா இதுவுமே லிமிட்டட் ஸ்டாக் தான். நீங்க வந்துட்டு எப்பயுமே லிமிட்டட் ஸ்டாக்கு சொல்றதெல்லாம் சீரியஸாலுமே நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, ஆ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மேம் எனக்கு ஒரு 50 கிராம் எனக்கு ஒரு 20 கிராமாவது இருந்தா தாங்க மேம் அப்டின்னு கேட்குறீங்க. நான் நிஜமாலுமே எனக்கு சங்கடமா தான் இருக்கு. ஏன்னா, இதெல்லாம் ஒரு வாட்டி வர ப்ராடக்ட் தாங்க. இதுக்கப்புறம் நானே போய் நான் பையர்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாலுமே எனக்கு கிடைக்காது. ஸோ, அதனால தான் நான் வந்து சிலது வந்து எனக்கு ஓகேவா ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னன்னா, நான் பல்க்கா வாங்கிருவேன். இல்ல ஓரளவுக்கு மாடுலேஷன் இருந்துச்சுன்னா, நான் வந்து கொஞ்சமா தான் வாங்குவேன். ஏன்னா, எனக்கும் கிடைக்கிறதும் சம்டைம்ஸ் வந்து அங்க தீர்ந்து எனக்குமே கம்மியா தான் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, ஒரு 500 இல்ல 1 கேஜி இவ்வளோ தான் எனக்குமே கிடைக்கும். மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம 5 கேஜி, 10 கேஜி அப்படி வாங்கி வச்சுருவோம். பட் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 500 கிராம் கூட கிடைக்கும். 1 கேஜி தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஐட்டம்லாம் என்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் நான் லிமிட்டட் ஸ்டாக்குன்னு சொல்றேன். அதெல்லாம் எனக்கு வந்து திருப்பி எனக்கு கிடைக்கவும் கிடைக்காது. நான் இப்ப அந்த உங்களுக்கு காட்டுனேன் இல்லைங்களா? டூலிப்பு அதுவுமே திருப்பி கேட்டா கிடைக்காது. லிமிட்டட் மட்டும் தான். ஒரு வாட்டி தான் வருது. ஓகேங்களா? நம்ம எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி அவங்க கிட்ட புஷ் பண்ணாலுமே, அவங்களாலயுமே வர வைக்க முடியல. ஏன்னா, அது ஒரு வாட்டி தான் அவங்களுக்குமே வருது. ஏன்னா, நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு அவங்க போயிட்டுருக்கிறனால, நமக்கு ஏற்கனவே இருக்க ப்ராடக்ட் நம்ம கையில கிடைக்கிறதில்ல. ஸோ 10 கிராம் மட்டும் எப்படியா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கன்னா, நான் ட்ரை பண்ணாம இருக்க முடியுமா? ஸோ பையர்ஸ் உங்களுக்காக நான் ட்ரை பண்ண தான் செய்றேன். பட் கிடைக்கலன்ற பட்சத்தில கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ நீங்க வந்து நீங்க சீக்கிரமா நாங்க வீடியோ போட்டப்பயே உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சீக்கிரமா வந்து அந்த லிமிட்டட் ஸ்டாக் இருக்கிறத வாங்கிக்கோங்க. ஏன்னா, அப்புறம் கேட்கும்போது நமக்கு குடுக்க இல்லன்னு சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஓகேங்களா? நம்ம அடுத்தது பார்க்கலாங்களா? இது வந்து ஷைன் ஷேட்ல வந்து பட்டர்ஃப்ளைங்க. இதுல நடுவுல சின்னதா ஹோல் இருக்கும். ஸோ இதே மாரி நான் வேற ஒரு பட்டர்ஃப்ளை உங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட லிமிட்டட் அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் இருக்கு. அதுவுமே யாரு சீக்கிரம் வந்து வாங்கிக்கிறவங்க வாங்கிடுங்க. ஏன்னா, அது திருப்பி நான் கேட்டப்போ எனக்கு கிடைக்கல. அந்த பட்டர்ஃப்ளை டைப் இருக்குது. இது அதோட சின்ன ஹோலு. ஸோ அது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். அதில அந்த பட்டர்ஃப்ளை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது சூப்பரா இருக்கும். நான் அந்த மாரி 2, 3 ப்ளவுஸ் அதில செஞ்சு குடுத்துருக்கேன். ஸோ, அந்த டைப் இருக்குது. இப்ப லிமிட்டட் ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல முடிஞ்சதுன்னா முடிஞ்சது. இதுக்கப்புறம் இப்ப வந்திருக்கிறது இதுதான். இதுவுமே லிமிட்டட் தான். இது கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம் நாங்க. ஏன்னா கிடைக்கல எனக்கு. இது வந்து நான் வாங்கும்போதே எனக்கு 1 கேஜி மட்டும் தான் கிடைச்சது. ஸோ, இது ரொம்ப அதிகம் எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா? இதுவும் வந்து ரொம்ப ஷைனா சூப்பரா இருக்கும். நம்ம வந்து இந்த இதில தான் இப்படி ஆ ஸ்டெட் செஞ்சு இப்படி காட்டியிருக்கேன் நானு. டூலிப்பும் இந்த பட்டர்ஃப்ளைவும் வச்சு தான் நான் வந்து ஸ்டெட் செஞ்சு காட்டியிருக்கேன். இதில நம்ம வந்து ப்ரூச் ஒர்க்குமே செய்யலாம். சூப்பரா இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய பட்டர்ஃப்ளை கொஞ்சம் நல்லா ஒரு பெண்ட் ஆன மாரி இருக்கு. ஸோ இதுவுமே வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான். நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த மாரியான த்ரெட்ஸ் நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாரியான த்ரெட்ஸ் நெறைய நம்மகிட்ட அவைலபிளா இருக்குது.
நெறைய பேர் இந்த மாரி த்ரெட் கேட்டுட்ருக்கீங்க. த்ரெட் இருக்குங்க. முன்ன வந்து ஸ்டாக் அவுட் ஆயிருந்தது. இப்ப 2 டைப்ல வந்து த்ரெட் இருக்கு. ஒண்ணு எல்லோ பேஸ்ல, இன்னொன்னு கொஞ்சம் கிராண்டா. இது கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா, இதுல வந்து உங்களுக்கு நெறைய வொர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ, பிரைஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஏன்னா, இதுல வந்து வொர்க் கம்மியா இருக்கு. ஸோ, த்ரெட் தான். ஸோ, இதோட வொர்க் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இந்த மாரியான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் உங்களுக்கு 2 ஐட்டம்ஸ் வந்து காட்டுறேன். இந்த மாரி வந்துட்டு டேப் இருக்கு. நெறைய பேர் வந்து இந்த டேப்ல இங்க பட்டன் இப்படி பண்ணீங்கன்னா, இது வந்து இப்படி க்ளோஸ் ஆயிடும். இப்படி இழுத்துட்டு நீங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு இத ஜஸ்ட் இப்படி அமுத்துனீங்கன்னா, இது க்ளோஸ் ஆயிடும். இது கீ செயினா நீங்க கொண்டு போய்க்கலாம். நெறைய டெய்லர்ஸ்க்கு கையில வந்து அளவு எடுக்க போம்போது, அது ஒண்ணு பாக்கெட்ல வச்சுட்டு போணும். ஸோ, அது இல்லாம இப்ப நம்ம கீ செயின்ல கீயும் போட்டுக்கலாம். அண்ட் நம்ம வெளிய போம்போது யாருக்காவது மெஷர்மென்ட் எடுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெஷர்மென்ட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு கீ செயினாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில 2 டைப் இருக்குங்க. இந்த ஒரு டைப் பார்த்தோமா? இப்ப 2வது டைப் நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து அ ட்ரையாங்கிள் சாரி இது வந்து என்னது? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? பாருங்க. இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. இதுவுமே இங்க வந்து ப்ரெஸ் பண்ணீங்க, இந்த பட்டன ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, இப்படி வந்துரும். ஓகேங்களா? இங்க சின்னதா இருக்கும். இத இழுத்துட்டு, இந்த சின்னதா இருக்கிற இடத்த இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. இப்படி வந்துரும். இதுவுமே கீ செயினோட இருக்குது. ஸோ, யாருக்காவது டெய்லர் ஃப்ரெண்டுக்கோ, இல்ல நீங்க டெய்லரா இருக்கீங்களோ, இல்ல நீங்க ஏதாவது ஒரு மெஷர்மென்ட்ஸ் எடுக்கிறதுக்கு போறீங்கனாலுமே, இது உங்களுக்கு வந்து கீ செயின் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு எங்கேயும் விழுந்துராது. ஸோ, அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா குடுத்துருக்காங்க. இது மாரி இருக்கிறதெல்லாம் இப்ப நம்ம கிட்ட வந்து புதுசா வந்திருக்கு. ஸோ, இது எவ்ளோ பேருக்கு யூஸா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ, அதனாலேயே இது நாங்க வந்து நெறையா வாங்கியிருக்கோம். ஸோ, எவ்ளோ சீக்கிரம் வந்து வாங்கிக்க முடியுமோ வாங்கிக்கோங்க. எல்லாமே வந்து ஸ்டாக் அவுட்டுன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து நெறைய பேர் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது தீந்துருது. அவங்க ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ், 2 பாக்ஸ், 3 பாக்ஸ்ன்னு வாங்கிர்றாங்க. ஸோ, அதனால தாங்க நமக்கு ஸ்டாக் சீக்கிரமா தீர்றது. ஸோ, இந்த மாரியான இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாரி வீட்டு யூஸுக்கு நெறைய இந்த மாரி வந்து பீடு கேட்குறாங்க. இது லாங்கா வீட்ல வந்து டெக்கரேஷன்ஸ் தொங்க விடுறதுக்கான பீடு. கர்டனாவுமே இத வந்து செஞ்சு நம்ம வந்து தொங்க விட்டுக்கலாம். ஸோ, எந்த மாரி வேணாலும் இந்த இந்த இத வச்சு நம்ம வந்து தொங்க விட முடியும். ஓகேங்களா? இந்த மாரியான ஐட்டம்ஸு அண்ட் இப்படி இருக்க ஃப்ளவர்ஸ். அதாவது இந்த ஃப்ளவர்ல என்ன இருக்கு அப்படின்னீங்கன்னா, வந்து உங்களுக்கு கிளிப்ல எல்லாம் வைக்கிற மாரியான ஃப்ளவர் தான். இது வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்க்கும் இருக்கும். இது வந்து ஃப்ளவர் கிளிப்ஸ்ல இது மாரி வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கலாம். ஸோ, நெறைய பேர் இந்த கிளிப்ஸ் மேக் பண்றவங்க, டெக்கரேஷன்ஸ் பண்றவங்க நெறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இந்த ஃப்ளவர் இது. ஸோ, இந்த ஃப்ளவருமே இப்ப நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாரி இதுவுமே நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த மாரி இதுவும். இந்த மாரி இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே நம்மகிட்ட இப்ப அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் நெக்ஸ்ட் வர வீடியோல இந்த மாரியான ஐட்டம்ஸ நம்ம பார்க்க போறோம். ஸோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான இது பண்ணுங்க, தட்டுங்க. ஒரு கிளிக் குடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நெறைய உங்களோட என்கொயரியும், உங்களோட ஸ்பீச்சும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா என்ன கொண்டு போகும். ஸோ, இவ்ளோ ஐட்டம்ஸ் நான் வாங்குறதுக்கு ரீசன் நீங்க ஒருத்தர் தான். என்னோட பிஸ்னஸ டெவலப் பண்ணி குடுத்ததும் நீங்க மட்டும் தான். ஸோ, உங்கள நான் எப்பவும் மறக்கவும் மாட்டேன். உங்கள நினைக்காத நாளும் இருக்காது. வீடியோ போடலன்னு நினைக்காதீங்க. நான் வீடியோ மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ, இனி வீடியோ இருந்துட்டே இருக்கும். ஸோ, நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டே இருங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் நெறையா வந்துட்டே இருக்கும். இனி மேக்ஸிமம் ஏதாவது உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்னாலும் நான் செஞ்சு காட்டிட்டு உங்களுக்கு அதனால தான் இன்னைக்கு ஸ்டெட் மேக்கிங்லாம் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டினேன் நானு. அது மாரி எல்லா ஐட்டம்ஸுமே ஒவ்வொரு வாட்டி செஞ்சு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காட்டுறேன். ஸோ, மறக்காம நம்மளோட வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.